அனைவருக்கும் வணக்கம். ஹாய் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் ஆர்ஆர் அட்வர்டைஸ்மெண்ட். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கோஃப் அப்படிங்கிற ஒரு வைஃபை டிவைஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க அன்பாக்சிங் போகலாம். அந்த பாக்ஸ் எடுத்து காமிப்பாப்ல அப்படியே கொஞ்சம் ஜூமிங்கில் பார்க்குறேன். ஓகே, சரி, ஓகே. இனி அன்பாக்ஸ் பண்ணு. இப்போ இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிட்டு இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ண இதோட ஃபீச்சர்ஸை பற்றி எங்கள் மாமா சொல்லுவார். நான் சொல்கிறத விட அவர் சொல்கிறது வந்து பெட்டராக உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். ஏமாப்பிள்ள நீயே பேசியிருக்கலாம்ல. சரி, பரவாயில்ல, என்னை நம்பி நீ பொறுப்பை கொடுத்துட்ட, நானே பேசுகிறேன். ஓகே, நல்ல ஒரு ப்ரொஃபஷனல் லுக்காக இருக்குது இதை வந்து பார்க்கும்போது. அப்புறம் வந்து அதுக்குள்ளே தான் சார்ஜர் இருக்கும்னு நினைக்கிறேன், இல்லை டேட்டா கேபிள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்குது. சூப்பராக இருக்குது பாருங்கள், அருமையாக இருக்குது. இது வந்து பார்த்தா ஒரு 3 ஆண்டனாவோட வந்திருக்கு. அப்புறம் வேற ஒன்றும் இல்லையா? ஓகே, அவ்வளோதான். இப்போ பாக்ஸ் தூக்கி அந்த பக்கம் வச்சுருமாப்ல. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, நல்லா சூப்பராக இருக்குது. திருப்பி காமிமாப்ல. அப்படிதான், அப்படி காமி. அங்கே பாருங்க, பின்னாடி பாருங்க, அதோடைய என்ன போட்டிருக்காங்க, மாடல் நம்பர் போட்டிருக்காங்க, அதோடைய பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க. பாஸ்வேர்டு 1 2 3 4 5 6 7 8 போட்டிருக்காங்க. அப்புறம் ஐபி அட்ரஸ் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து அதோடைய மாடல் நம்பர் இதெல்லாம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கு, சார்ஜர் இருக்கு, கேரண்டி கார்டு இருக்கு, டேட்டா கேபிள், அதை கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள் இருக்கு. டேட்டாவை டைரெக்டாக பாருங்க, சார்ஜரு மீன் வந்து இடையில வந்து வந்துருச்சா. அதுக்கப்புறம் பாருங்க, நல்லா ஒரு அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு நல்ல அழகான ஒரு பாக்ஸு, கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்ல அழகாகவும் மாதிரி இருக்குது. கொஞ்சம் அந்த 3 கேபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த 3 கேபிளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாம் 3 4 பக்கமும் திருப்பி நீங்கள் வச்சுக்கலாம். எந்தெந்த வாக்கில் வைக்கிறமோ வச்சுக்கிங்க அப்படின்னா, ஏதாவது டவர் எந்த ஏரியாவில் எந்த பொசிஷனில் வந்தாலும் அது வந்து உங்களுக்கு ஏதாவது ஒன்று இல்லைனாலும் ஒன்று நல்லா இழுத்து கொடுக்கும். அப்போ வந்து டவர் இழுத்து கொடுக்கக்கூடிய பவர் கொஞ்சம் அதிகமாக இதுக்கு கிடைக்கும். அதுக்கு தான் இந்த 3 கேபிள் வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடியில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்ப்போம், அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். அதுக்கப்புறம் டைரெக்டாக வந்து நம்ம வந்து சிஸ்டத்தை கூட அதை கனெக்ட் பண்ணிக்கிறதுக்காக லேன் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்து பவர், பக்கத்தில் 2 டம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோன் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரியே ஒரு இது இருந்துச்சு, யூஎஸ்பி கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி அப்படி 2 இருந்துச்சு. இந்த வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதை டம்மி பண்ணி விட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாடல் நம்பரு, இது ஐபி அட்ரஸ் எல்லாம் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஐபி அட்ரஸ் வந்து ரொம்ப முக்கியம். இந்த ஐபி அட்ரஸில் தான் வந்து உங்களோட வந்து ஆன்லைனில் கனெக்ட் பண்ணி அதோட பாஸ்வேர்டு மாற்றுறது எல்லாமே இது பண்ணலாம். பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரூ இருக்குது இல்லைங்களா, இது வந்து என்ன அப்படின்ட்டு இருங்க, இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்க சொல்லுவோம். ஓப்பன் பண்ணி பார்த்தா அது என்ன ஏதுன்னு தெரியும். நம்ம இப்போ இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணு. அந்த ஸ்க்ரூ பார் அந்த பக்கம், அந்த டூல்ஸ் அதை அந்த பக்கம் இருக்குது, அதை எடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு அதை பற்றியும் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை, அது சும்மா டம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. அதில் வேற ஒன்றும் இல்லை. ஸ்டாண்டு வச்சுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு இது இருக்குது. இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்மு போடக்கூடிய அந்த இதுவும் ரீசெட் சுவிட்சும் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த நல்லா எல்லா பக்கமும் திரும்புகிற மாதிரியான ஆண்டனா தான், கொஞ்சம் நல்லா இருக்குது பார்க்குறக்கு. அதனால நீங்கள் பாருங்கள், ஸ்டாண்டு மாதிரி இப்படி வச்சுக்கலாம் கீழே. அதுக்காக கீழே வந்து ஒரு சின்ன இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒரு ஸ்டாண்டு மாதிரி இன்னும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா ஒரு இதாக இருக்கும்னு தோணுது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இதை பவரில் கனெக்ட் பண்ணுறோம். கனெக்ட் பண்ணிவிட்டு அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். ஆனால் பவரில் கனெக்ட் பண்ணிவிட்டு நானே ஃபஸ்ட்டு ட்ரிப்பு கொஞ்சம் வெக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கனெக்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 நிமிஷம் வரைக்கும், அதாவது ஒரு 10 செகண்ட் வரைக்கும் எந்த பவரும் வரல. போட்டதுமே நம்ம வந்து பவர் வந்து வந்து பழக்கமாயிட்டதுனால நம்ம அதை போட்டு ஏன் இன்னும் வரல அப்படின்ட்டு கொஞ்சம் நான் இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு இது வந்து பார்த்தீங்கன்னா 15 செகண்டாவது ஆகணும் குறைஞ்சது. அது உள்ளுக்குள்ளே போய் அந்த ப்ராசஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறமா தான் பவர் வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிம் கார்டு எப்படி போடுறது அப்படிங்கிறத கொஞ்சம் கரெக்டாக பார்த்து இது பண்ணணும். ஏன்னா மாற்றியெல்லாம் போட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ப்ரிங்னஸ் இதாயிரும், அதுக்கான வாய்ப்பு இருக்குது, சிம்மு போய் சிக்கிக்கும். அதனால் பாருங்கள், இப்படி வந்து அந்த கட்டிங்ஸ் வந்து மேலே இருக்கணும், உள்ளுக்குள்ளே சைடு பார்த்துருக்கணும். அதை இப்படி வச்சு லைட்டாக நகத்தில் வச்சு அப்படி ஒரு தள்ளுனாலே போதும், உள்ளுக்குள்ளே போய் அலங்காம சீட்டிங் ஆகிக்குது. சரி, ஓகே. இதை பற்றி நான் உங்களுக்கு 2வது ட்ரிப்பு வச்சு கூட காமிக்கிறேன். ஏன்னா அது சிம்மு போடுறது கொஞ்சம் வைக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறனால இடையில இன்னொருக்கா கூட அதை போட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், பவர் ஆன் பண்ணுறோம். ஆன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா பவர் வராது,
குறைஞ்சது 15 செகண்ட் ஆகுது. அதனால நீங்கள் வந்து பவர் வரல அப்படின்றதுமே நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு 5 செகண்ட் வரைக்கும் பார்த்துட்டு ஐயோ பவர் வரல, நமக்கு அடாப்டர் மிஸ்டேக்காக இருக்கா, ஒயரில் பவர் வரலையே, அங்கேருந்து வரும்போதே வந்து மிஸ்டேக்கில் வந்துச்சா அப்படின்னாலும் நம்ம பதட்டப்பட்டுருவோம். அந்த அளவுக்குலாம் பதட்டப்பட வேண்டாம். அது 15 செகண்ட் கழிச்சு தான் அந்த பவரே வரும். பாருங்கள் வந்துருச்சு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து நெட்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள் பவரோட இது வந்துருச்சு. மேலே பாருங்கள் இப்போ வந்து நெட்டோடைய லைட்டும் வந்துருச்சு. அந்த சிக்னலும் கரெக்டாக கிடச்சிருச்சு. இப்போ இது ஓகே. டிவைஸ் வந்து இப்போ யூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ இதுடைய ஒய்ஃபை வந்து அது ஸ்ப்ளிட் பண்ணும். அது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இது எல்லா டிவைஸ்லையும் எந்த ஒரு டிவைஸ்லையும் அது காமிக்கும். பாஸ்வேர்டை கரெக்டாக அடித்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே போயிடும். அதே சமயத்தில் பாஸ்வேர்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும் எப்போவுமே. இல்லை அப்படின்னா ஏன்னா அதில் டிஃபால்ட்டாக வரக்கூடிய பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 அப்படி தான் வருது. அது கோஃபில் வரக்கூடிய எல்லா டிவைஸுக்குமே வந்து இந்த பாஸ்வேர்டு தான் வருது. அப்படிங்கிறதுனால அந்த கோஃப் அப்படிங்கிற ஒரு டிவைஸுடைய நேம் பார்த்தாலே ஒரு சில பேர் 1 2 3 4 5 6 7 8 அடித்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள் இதை கூட கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ யூடியூப்பில் வந்து போய் ஒரு இதை ரன் பண்ணி பார்க்குறோம். அடுத்தவங்களோட ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அதை காப்பிரைட் பிரச்சனை வரும். அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இதே ஆர்ஆர் அட்வர்டைஸ்மெண்ட்லேயே வந்து நம்ம போயிட்டு பார்க்குறோம். ஏதோ ஒரு வீடியோவை பாருங்கள் டக்குன்னு வந்துச்சு. பஃபர் ஆகலை, கரெக்டாக ஓடுது. இந்த மாதிரி பரவாயில்ல, கொஞ்சம் நல்லா இருக்குது. கொஞ்சம் ஸ்பீடும் நல்லா தான் இருக்குது. அடுத்த வீடியோவையும் டச் பண்ணாலும் அடுத்த வீடியோவும் டக்குன்னு அது பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நல்லா இருக்குது. இப்போ வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா இருக்குது. இது வந்து எவ்வளவு தூரம் கிடைக்கிது அப்படின்னா 200 மீட்டர் அப்படின்னு போட்டிருக்காங்க. அந்த 200 மீட்டர் வரைக்கும் கிடைக்குதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இப்போ பாருங்கள் சிம்மை வந்து கரெக்டாக போடணும். அதுக்காக பாருங்கள் இப்படி மேலே வச்சுக்கோங்க. வச்சு பாருங்கள் அந்த கட்டிங் வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கேன். அப்படியே எடுத்து அப்படியே உள்ளுக்குள்ளே வச்சு லைட்டாக ஒரு நகத்தில் வச்சு அப்படியே ஒரு தள்ளினீங்கன்னா போதும். அதுக்கு பக்கத்துலேயே மேலேயே ரீசெட் சுவிட்ச் ஒன்று இருக்குது பார்த்துக்குங்க. அந்த அப்புறம் வந்து இது மாட்டினதுக்கப்புறம் இப்போ சிஸ்டத்தை கூட வந்து நம்ம இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்குறது. சிஸ்டத்தை கூட பாருங்கள் கனெக்ட் ஆயிடுச்சு. கனெக்ட் ஆனதுக்கப்புறம் இதோட ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு வாட்டி பார்க்குறோம். ஆனால் இதை வந்து நான் ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து உங்களுக்கு வந்து இதோட ஸ்பீட் டெஸ்ட்டையும் உங்களுக்கு அந்த டிவைஸுடைய ஸ்பீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும், அதுக்கப்புறம் அதோடைய பாஸ்வேர்டு யூசர் நேம் பாஸ்வேர்டை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. அது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட டிஃபால்ட் பாஸ்வேர்டு எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிறதுனால மற்றவங்க வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணுவாங்க. இதனால் உங்கள் டேட்டா காலி ஆகிட்டு இருக்கும். அதை பற்றியும் வந்து உங்களுக்கு நான் ஐபட்லையும் தர்றேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் தர்றேன். நீங்கள் அதோடைய இதில் போய் நீங்கள் பார்த்துக்குங்க. அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேபியில் ஆரம்பித்து இப்போ எம்பிக்கு போயிட்டுருக்கு. இதோட ஸ்பீட் டெஸ்ட் வந்து என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா 10 எம்பி வரைக்கும் மேலே போச்சு. அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் டவுன் ஆகுது. டவுன் ஆகிட்டு 8.7 8 வந்து நிற்கிது ஸ்டேபிளாக. அப்படின்னா உங்களுக்கு 8 எம்பி வரைக்கும் இங்கே கிடைக்கிது. இத்தனைக்கு எங்கள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா டவர் இல்லாத ஒரு ஏரியா. கால் பண்ணால் கூட நிறைய ட்ரிப்பு வந்து நாட் ரீச்சபிள் தான் வரும். சரிங்களா. இப்போ பாருங்கள் இதில் ஒய்ஃபைல வந்து நான் கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டிவைஸை வந்து இப்போ நான் கழட்டிடுறேன். அந்த ஒய்ஃபை டாங்கில் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நான் கழட்டிட்டேன். இது எதுக்காக கழட்டிட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம வந்து லேன் கேபிளில் வந்து டைரெக்டாக வந்து அதை கனெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள் செக் பண்ணி காமிச்சிட்றேன். சிஸ்டத்தில் வந்து பாருங்கள் எந்த லைனுமே இல்லை, சும்மா தான் இருக்குது எல்லாமே. ஓகேங்களா. இப்போ நம்ம வந்து லேன் கேபிளில் வந்து உங்களுக்கு நான் அதை கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் அதை வந்து எப்படி அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து அந்த லேன் கேபிள் எடுத்து அதை வந்து பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு ஓகே அப்போ இதை கொஞ்சம் பிடிச்சிக்க, அந்த மொபைலை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துட்டு ஜூம் பண்ணி மாதிரி எடுத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லேன் கேபிளை வந்து நான் வந்து எடுத்துட்டு அந்த டிவைஸுடைய பின்னாடி அந்த லேனுடைய அது பாருங்க அந்த லேனுடைய அந்த போர்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த போர்ட்டில் வந்து இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். அப்படியே இன்னொரு முனையை வந்து இதுவும் வந்து அந்த டிவைஸ் கூடவே வந்துடும். அப்படிங்கிறனால இன்னொரு முனையை நம்ம டைரெக்டாக வந்து கம்ப்யூட்டரில் வந்து இதை கனெக்ட் பண்ணிடுறோம். இப்படி பண்ணும்போது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட்லேருந்து எதுவுமே கேட்காது. இது டைரெக்டாக வந்து அதுலேருந்து டைரெக்டாக சிஸ்டத்துக்கு போகுது. ஓகேங்களா. இதை வந்து மறுக்காவும் வந்து நான் இந்த ஒய்ஃபை இதை வந்து ஒன்று சொருகி வச்சுருக்கேன் போல், அதை கூட நான் ரிமூவ் பண்ணி காமிச்சிட்றேன். இருங்க, அவ்வளோதான். கிளிக் இதாகிடுச்சு இல்லைங்களா. ஓகே, இதை பாருங்கள் அதில் இருந்த அந்த ஒய்ஃபை டாங்கில் ஒன்று இருக்குது பாருங்கள், அதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ வந்து நேரடியாக தான் வந்து
லேன் கேபிளுக்கும் டிவைஸுக்கும் இடையில நேரடியாக இருக்குது. சிம் பேசிக்கில் இதை சிம் கார்டை போடுறோம். சிம்மிலிருந்து நம்ம வந்து நெட்டை எடுத்து யூஸ் பண்ணுறோம். இதில் பார்த்தீங்கன்னா எது கூடவுமே கனெக்ட் ஆகலை. அதே சமயத்தில் கனெக்ட் ஆனாலும் லேண்டில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த லைட்டும் பிளிங்க் ஆகி எரியறதில்லை. ஆனால் அதே சமயத்தில் வந்து ஒய்ஃபைல நம்ம ஏதாவது ஒரு டிவைஸ் கூட அது கனெக்டில் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த சிவப்பு கலர் லைட் வந்து பிளிங்க் ஆகி எரியும். அப்புறம் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த தூரம் வந்து எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத நான் டேப்பு வச்சு அளந்து பார்த்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போய், ஏன்னா 200 மீட்டர்னு சொல்லி அதில் கொடுத்துருக்காங்க, அவ்வளோ வருதா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி மட்டும் போனேன். போயிட்டு வெட்டார வெளியில் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே இருக்குது. எங்கள் வீடே ஒரு காட்டுக்குள்ளே தான் இருக்குது, தன்னந்தனியாக தான் இருக்கும். அப்படிங்கிறனால அந்த காட்டுக்குள்ளே போனோம். போய் பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் போயிட்டு பாருங்கள், இதுதான் எங்கள் வீடு. சுற்றி முற்றியும் பார்த்தீங்கன்னா சுற்றியும் காடு தான், தன்னந்தனியாக இருக்கும். பாம்புகள்லாம் நிறைய வரும். தனியாக தானே இருக்கிறேன்னு சொல்லி போட்டு யாரும் பக்கத்தில் வந்துடாதீங்க, பாம்பு ஏதாவது கடிச்சு வச்சிட போகுது. சும்மா ஜோக் அப்படின்னு சொன்னேன், சிரிச்சுக்குங்க. சரி, ஓகே. பாருங்கள், இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நல்லா இருக்கு. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இதில் எந்த ஃபால்ட்டும் இருக்கிற மாதிரி தெரியல. நிறைய பேர் இது 200 மீட்டரில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க, ஆனால் கிடைக்கிது. என்ன கேட்டால் இதை நம்பி வாங்கலாம் அப்படின்னு தான் தோணுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கேமராக்களுக்கும் இதை வந்து நான் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை வாங்கி கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் ஃபஸ்ட்டு வந்து ஜியோ மோடம் இருக்கு இல்லைங்களா, அதை வாங்கி ஜியோ வைஃபை வாங்கி போட்டு கொடுத்துட்ருந்தேன். இப்போ இது வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ரேட்டு காஸ்ட்லி அப்படிங்கிறனால தான் இத்தனை நாள் அதை தவிர்த்துட்டு வந்தோம். ஆனால் இது காசுக்கு தகுந்தது இதில் இருக்குது அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சு. ஸ்பீடும் அதே மாதிரி நல்லாயிருக்கு. 200 மீட்டர் அப்படின்னு அவங்க கொடுத்துருக்காங்க. 200 மீட்டர் வரைக்கும் சிக்னல் எந்த வகையிலையும் லாஸ் ஆகாமல் போகுது. அதுக்கப்புறமா தாண்டி போகும்போது கொஞ்சம் சிக்னல் கம்மியாகுதே தவிர மற்றபடி உண்மையிலேயே அருமையாக இருக்குது. நான் டேப் வச்சு அளந்தே பார்த்துட்டேன். நல்லா ஒரு செக் பண்ணி பார்த்துட்டு தரோவாக செக் பண்ணி தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் வாங்கி இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுக்குற காசுக்கு இது தாராளமாக ஒர்த் இருக்குது. இவ்வளோ நேரம் இதை பார்த்த எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.